கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை பார்த்தீர்களா? ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? சூப்பர், அருமையான தூய தமிழ் இல்லையா? புதிய மொழிபெயர்ப்பு தமிழ் பைபிளிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. இயேசு சொன்ன வார்த்தை பரிசுத்த வேதத்தில், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏனென்றால் லாபமே கிடையாது. இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷம் அறிவித்து என்னுடைய ஜீவனை நான் இழந்தால், நான் பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு பிரியமற்றவனாய் நான் போய்விட்டால், என் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க, என் பிரசங்கத்தை கேட்டவங்க, என் ஜபத்தின் மூலமாய் பரிசுத்தம் அடைந்தவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா எனக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை, நரகம். அதான் அதுக்கு அர்த்தம். சரி, இப்போ இந்த இடம் என்ன தெரியுங்களா? மணப்பாடு கடலோர பகுதியில், அந்த கடல் ஓரத்தில் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் நினைவு மண்டபம். இது ஒரு நினைவு மண்டபம். அழகா ரவுண்டா அழகா இதை கட்டியிருக்கிறாங்க. இங்க வந்து அமைதியா ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஃபுல்லா பிரதராஜா பாஸ்டர் ஒரு ரவுண்டு காட்டுவார் பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் இது. இங்க வந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகலாம். நான் இப்படி ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. வட்ட வடிவிலே இந்த மண்டபம் அழகாக கட்டப்பட்டு கடலோரத்தில், அதாவது ஏற்கனவே அறிவித்தேன் அல்லவா, செயின்ட் சேவியர் முழங்கால் படியிட்டு ஜெபித்த இடம், அதுக்கு மேல இந்த மண்டபம், நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மண்டபம். ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய தேவ மனிதர் செயின்ட் சேவியர் என்று சொல்லக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் இந்த பகுதிக்கு வந்து செய்த ஊழியங்களுக்காக அவர் பட்ட பாடுகள் ஏராளம். அந்த நினைவு மண்டபத்திலிருந்து அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள், நாமும் எங்கேயாவது போய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்கணும், நன்மைகள் செய்யணும் என்ற எண்ணத்தை உருவாக்கி புறப்பட்டு செல்ல கிருபை செய்யும். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது. எங்க இந்தியாவிலே இருக்கிறது, தமிழ்நாட்டிலே கூட சில, தென் தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத, ஆலயம் கட்டப்படாத இடங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் அனுப்புங்கப்பா. கர்த்தருடைய கிருபை இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you. ஆமென்.